இதய முரளி உண்மையாலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல். ஒரு ஒன் சைடு லவ், கடைசி வரைக்கும் லவ்வை சொல்லவே முடியாத ஒரு படம். இதயம் படம் மாதிரி 1991 வெளிவந்த இதயம் படம் மாதிரியே இந்த படத்துலையும் கடைசி வரை காதலை சொல்லவில்லை. ஆனால் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம். முரளி சாருடைய ரெஃபரன்ஸ் இருக்குது, இதயம் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஃபகத் ஃபாசில் சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நட்ராஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ராம்கி அவர்கள் கேமியோ பண்ணியிருக்காங்க, சின்னி ஜெயன் சார் கேமியோ பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லா சீனுமே படத்துக்கு தேவையான ஒரு அழகான ஒரு மெமரபுளான சீக்வன்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. ஹீரோயின்ஸ்க்கு பெருசாக பெரிய ரோல் இல்லை, பட் ஹீரோயின் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் கொண்டு போக முடியாது. அதற்காக ஹீரோயினை பயன்படுத்தியிருக்காங்க. 2 ஹீரோயின் இருக்காங்க, 3வது ஒரு சர்ப்ரைஸ் ஹீரோயின் இருக்காங்க. அந்த படத்தில் பாருங்கள், பிகாஸ் என்ன அதை ரிவீல் பண்ண முடியாது, இது ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? மியூசிக் நல்லா இருக்குது. தமன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு, லாங் பேக் ஸ்க்ரீனுக்கு வராரு. மியூசிக்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதயா சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையாலுமே விஷுவல் எனக்கு பிடிச்சிருக்கு. அமெரிக்கா போகிறாங்க, நாசா போகிறாங்க, அண்ட் தென் மதுரை போகிறாங்க, திருச்சி போகிறாங்க, நம்ம ஊரையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. காவேரி கரை ரொம்ப அழகாக தெரியுது. ஏப்ரல் மேயிலே பசுமையிலே பாட்டு இதயம் படத்தில் ரொம்ப பெரிய ஹிட். அந்த படத்தில் எல்லா ஆல்பமுமே ஹிட், எல்லா சாங்குமே ஹிட் தான் அந்த ஆல்பத்தில். பட் அதை சில லிரிக்கை இங்கே அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அந்த தமிழ் மியூசிக்கோட சேர்த்து அதை அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஃபீல் குட்டான மூவி. தயவு செய்து படத்தை பாருங்கள். படத்தை ஒன்லைனில் சொல்லணும்னா, சொல்ல துடிக்கிற, சொல்லக்கூடிய, சொல்லணும்னு நினைக்கிற காதலை கடைசி வரை சொல்ல முடியலங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஐ லவ் யூங்கிற ஒரு 3 வார்த்தையை சொல்ல முடியாமல் தவிர்க்கிறார் ஒரு ஹீரோ. இதை தான் அப்பாவும் பண்ணார், இதை தான் பையனும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதய முரளி இந்த படம் ஒரு 90ஸோட ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு என்னென்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ லென்த்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி மியூசிக் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல ராப் சாங் மாதிரி இருந்தது. இதோட 90ஸோட ஒருதலை காதல் அதை அந்த கால உண்மையிலே அவங்க அப்பா பண்ணுறதுல ரொம்ப நம்ம ஈர்த்தது காரணமே அந்த மெலோடி சாங்ஸோட ஒரு விஷயந்தான். அந்த சாங் இதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. அதை தாண்டி 2-3 இடத்துல ரொம்ப நல்லா இருந்த மாதிரி, அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரீக்ரியேஷன் மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃபீல். இந்த படம் பார்க்க எனக்கு ஒரு படமாக தான் ஞாபகம் வந்தது. 3 படம், அதுக்கப்புறம் ஒரு சீனையும் பார்க்கும்போது இந்த படமாக இருக்குமோ அந்த படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு காதலை இந்த ஜென்ரேஷன் ஏற்றுக்குமான்னு தெரில. பட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். இதில் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அவர் சொல்லும்போது, அவர் பார்க்க முயற்சிக்கும் போதே எனக்கு என்னென்னா, ஒரு 2 இடத்துல அவரே சொல்ல மாட்டார். 3வது இடத்துல அவர் சொல்லணும்னு போகிற இடத்துல கடவுளாக பார்த்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கலாம். அந்த சீன்லாம் காமிச்சதில் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் என்றைக்குமே நான் அப்பா ஃபேன் தான். என்ன தான் இருந்தாலும் அவரோட டச்சு அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரிஜினலாகவே நம்மளே காலில் விழுந்து லவ்வாக சொல்லிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணும்ல. அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க டீம்லாம் சூப்பர். அதான் சொல்கிறேன், இந்த படம் நம்மளை ரொம்ப இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் உட்கார வச்சதுக்கு முழுக்க காரணம் அவங்களோட டீம் தான். ஏன்னா அவங்களோட அந்த காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சரி முடிஞ்சிச்சு எந்திரிச்சு போவேண்டா அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க கூட தேட்டர்லேயே லைட்டாக போட்டாங்கடா இப்போயாவது லவ்வாக சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கடைசி வரைக்கும் அந்த லவ்வை சொல்லவே மாட்டான். அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் மாமா ஆக்சுவலி மாமாவோட கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த லாஸ்ட்டாக அந்த ஆக்சுவலி அந்த கல்யாணத்தில் சொல்லுவான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ்வை சேர்த்து வைக்கணும், நீங்கள் அப்படிலாம் பிளான் போட்டிங்கன்னா போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவான், நீ சேர்த்து வைடா அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரே ஒரு காதலுக்காண்டி ஒருதலை காதலாக கடைசி வரைக்கும் சொல்லாமே காட்டுவாங்க. இதில் ஒரு 4-5 காதல் வரும், ஒருதலை இல்லை, அவ்வளோதான். ஹீரோயினோட ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னென்னா ஆக்சுவலி ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தெல்லாம் இருக்குது, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லுவா பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் இது தேவையா குமார் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நம்மளோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினைவுபடுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். அது ஜென்சியாக இருக்கணும், 2Kவாக இருக்கணும்னு இல்லை, லவ்வாக சொல்கிறதுக்கு இப்போயும் தயங்குற பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு படம் தான். மூவி தான் பார்க்கலாம். ஒன் டைம் இந்த மூவியை கண்டிப்பாக தேட்டர்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டருக்கு இந்த மூவி ஒரு நல்ல மூவியாகவே இருக்குது. எனக்கு எங்கேயும் கனெக்ட் ஆகலை, லவ் பண்ணலை நான், எனக்கு எங்கேயும் கனெக்ட் ஆகலை.
கொஞ்சம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா இவர் 20 வருஷம் ஆகியும் ஏன் இன்னும் லவ் சொல்லாமல் இருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் வந்து லவ் சொல்லாமலாம் இருக்க முடியாது. டக்குன்னு பார்த்தோமா பிடிச்சிருக்கா லவ் சொல்லிட்டு போக வேண்டியது தான். 20 வருஷமாக லவ் இழுத்ததெல்லாம் முரளியோட காலத்தில் இருந்திருக்கலாம். இதே முரளி காலத்தில் 20 வருஷம் லவ் சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஜென்ஸியாக எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது அது இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் வந்து இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம். லவ் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருக்கலாம். ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சுதாகரோட காமெடி நல்லா இருந்துச்சு. தமனோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. 20 இயர்ஸ் கழிச்சு ஏதோ ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க தமன். பட் அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓவரால் குட். ஃபஹதோட ஆக்டிங் வந்து எல்லா படத்துலையும் அவர் எப்படி சூப்பராக பண்ணுவாரோ அதே மாதிரி தான். ஃபஹதோட லுக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட லுக்கு லைக் ஒரே ஒரு லுக்கு தான் ஃப்ளைட்டில் இருக்க லுக். அந்த லுக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்தார். ஃபஹத் செம்மையாக இருந்தார். செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் ஆச்சு. செகண்ட் ஆஃப் இதயம் முரளி உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லவே போரிங்காக இருந்துச்சு. இப்போ ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் தலைவா. கண்டிப்பாக படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற படம் தான். ஏன்னா 90 கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 90 காலகட்டங்கள்லாம் நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு பொண்ணை கையை பிடிச்சா ஒரு காரணம், ஒரு பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணிட்டா ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் இல்லை காலகட்டத்தில். அப்படிங்கும்போது அந்த நான் பார்க்கும்போது அந்த ஸ்கூல் போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு சில போர்ஷன் நான் 20 வருஷம் முன்னாடியே போயிட்டு அப்படி தான் சொல்லணும். மற்றபடி நல்லா இருந்தது பார்க்கலாம். இதெல்லாம் மியூசிக்கெலாம் பெருசாக சொல்லக்கூடாது தலைவா. என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வலின்னு வலிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் தான் லவ் சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப அதே வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓட்டியிருக்காங்க. நாங்களும் எப்படா படம் முடியும் பார்த்தா எழுந்து வெளியே போகலான்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. மற்றபடி ஓகே பார்க்கலாம்.